வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லோபித்தல் ரூல்ஸ் பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1/sin x மைனஸ் 1/x இதோட லிமிட்டு கண்டுபிடிக்கணும். இது எப்படி மாடிஃபை பண்ணணும்னா லிமிட் எக்ஸ் கோஸ் டு 0 எக்ஸ் இது குறுக்கு பிடிக்க பண்ணுங்கள் எக்ஸ் மைனஸ் sin x டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு sin x அப்படின்னு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தா மேலேயும் 0 ஆகிடும், கீழேயும் 0 ஆகிடும். இப்போ இது வந்து என்னது 0/0 ஃபார்ம். சரிங்களா? ஏன்னா sin 0 0 0 0 sin 0 0. அடுத்தது திரும்ப லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் பை எல்ஹாப்பித்தால் ரூல் படி. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 sin x இருக்குங்க. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x 1 மைனஸ் cos x டிவைடட் பை x into sin x ன்னு இருக்குது. இப்போ ப்ராடக்ட் ரூல் d of x to sin x என்ன வரும்? x அப்படியே வச்சுக்கிட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x ப்ளஸ் sin x அப்படியே வச்சுக்கிட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இப்போ x cos x ப்ளஸ் sin xன்னு வரும். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது இதுக்கு 0 அப்ளை பண்ணுங்கள். 0 அப்ளை பண்ணால் 1 cos 0 1 ஆகிடும், இது 0 ஆகிடும், இது cos 0 1 இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். அப்போ திரும்பவும் என்ன ஆகிடுது? திரும்பவும் 0/0 ஃபார்மே வருது. இப்போ எகைன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லோபித்தால் ரூல் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. இல்லை பிடிமி 0 திரும்பினா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. இப்போ sin x ப்ளஸ் sin x வந்துடும் டிவைடட் பை கீழே யார் இருக்கா? எக்ஸு cos xன்னு இருக்காங்க. எக்ஸு cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸு தனியாக வச்சுக்கோங்க. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x ப்ளஸ் cos x அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸு டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதே தான் வரும். திரும்ப இந்த sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. அப்போ மைனஸ் எக்ஸு sin x ப்ளஸ் cos x ப்ளஸ் cos x அப்படியே தான் வரும். சரிங்களா? இப்போ எல்லாத்துக்கும் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மேலே என்ன இருக்குது? sin 0 0 வந்துடும், கீழே என்ன வரும்? நம்பர் வரும். ஏன்னா cos 0 1 cos 0 1, இங்கே sin 0 0 இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். அப்போ 1 + 1 2ன்னு வரும். 0/2 என்ன ஆன்சரு? 0. வேல்யூஸ் வந்து 0.